வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உண்மை பொறுப்பு கூறலை நிலைநிறுத்தும் ஊடகவியலாளர்களின் இடைவிடாத முயற்சிகளை மதிக்கிறோம். தேசிய பத்திரிகையாளர் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து பதிவு. தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கலாம். சென்னை குன்றத்தூரில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவு. சென்னை தரமணி, துறைப்பாக்கம் ஐடி நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை. மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் வேளச்சேரி மற்றும் அம்பத்தூரை சேர்ந்த ஐடி ஊழியர்களை கைது செய்தது காவல்துறை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 80 ரூபாய் குறைந்து 55,480 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்று 6,935 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் தீ விபத்தில் புதிதாக பிறந்த 10 குழந்தைகள் பரிதாப பலி. உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மாநில அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் 10 குழந்தைகள் உயிரிழப்பிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். நிவாரண மற்றும் மீட்பு பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தகவல். கோவை துடியலூரில் தொழிலதிபர் மார்ட்டின் இல்லம், அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. மார்ட்டின் மற்றும் ஆதவ் அர்ஜுன் தொடர்புடைய இடங்களில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நிறைவு. சென்னை கோயம்பேடு அங்காடியில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். வியாபாரிகளிடம் போராட்டம் காரணமாக சாலையோர குப்பை மேடுகளுக்கு இடையே கடும் போக்குவரத்து நெரிசல். சரியான பாதுகாப்பு இல்லாதவரை போராட்டம். போராட்டம் 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 போராட்டம். சிஎம்டி விலகவரையும் போராட்டம். போராட்டம் 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 போராட்டம். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் வரை போராட்டம். போராட்டம் போராட்டம் போராட்டம். மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. இன்று முதல் 18 மணி நேரம் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு அறிவிப்பு. கார்த்திகை மாத முதல் நாளை ஒட்டி சென்னை, திருவள்ளூர், தருமபுரி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கோவில்களில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடியும் மாலை அணிந்தும் விரதத்தை தொடங்கினர். திருவண்ணாமலையில் பௌர்ணமியை ஒட்டி குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் வரையிலான கிரிவல பாதையில் விடிய விடிய வலம் வந்து அண்ணாமலையாரை தரிசித்தனர். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர் செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கிரிவலம் நாட்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என கோரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமி கருட சேவை.
கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி பக்தர்கள் சுவாமி தரிசனம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தேவ் தீபாவளி என்ற பெயரில் நடைபெற்ற தீப திருவிழா. லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றி வழிபட்ட பக்தர்கள். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து மோசமடைந்து வரும் காற்றின் தரம். மாசு காரணமாக ஏற்பட்ட புகை மண்டலத்தால் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். கிண்டி அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாய் மற்றும் சகோதரர் மீது மருத்துவர் ஜாக்லின் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தன்னை பற்றி அவதூறு பரப்பி வரும் பிரேமா மற்றும் லோகேஷ் ஆகியோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தெலுங்கு மக்கள் குறித்த சர்ச்சை பேச்சை தொடர்ந்து தலைமறைவான நடிகை கஸ்தூரி ஆந்திராவில் பதுங்கி உள்ளதாக வந்த தகவலை அடுத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது தனிப்படை போலீஸ். ஒரு கிடாயின் கருணை மனு, சத்திய சோதனை ஆகிய படங்களின் இயக்குநர் சுரேஷ் சங்கையா திடீர் மரணம். உடல் நலக்குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி விமர்சையாக நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜை. உலக நன்மை வேண்டி பெண்கள் சிறப்பு வழிபாடு. நெல்லை மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை வட்டாட்சியர் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். கட்சி பணிகளில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஆட்சியர் கார்த்திகேயன் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தர்காவில் 436ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா. திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. இன்று காலை 10 மணிக்குள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரியில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. சாலைகளில் ஆறு போல் ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகம், புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்டம் சூலூரில் நள்ளிரவில் விவசாயிகள் பேரணி. திடீரென சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கூட புடுங்க மாட்டோம்னு சொன்னாரு, விவசாயிகளை காப்போம்னு சொன்னாரு, எண்ணெய் குழாயை ரோட்டர் மத்த அமைப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நேற்றிருந்து காவல்துறை பாதுகாப்போட விவசாய நிலத்தை பறிக்கிறாங்க. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே உள்ள எஸ்பிஐ வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் கைது. சிசிடிவி காட்சிகளை வைத்து வாய்ப்பேச முடியாத இளைஞரிடம் போலீசார் விசாரணை. ஆவடி மூர் மார்க்கெட், சூலூர்பேட்டை, நெல்லூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் இன்று ரத்து. பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதை அடுத்து தென்னக ரயில்வே அறிவிப்பு. மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று நைஜீரியா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தொடர்ந்து பிரேசில், கினியா ஆகிய நாடுகளுக்கும் செல்ல திட்டம். பஞ்சாபில் உள்ள அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் வரும் 24ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. காற்றின் தரம் மோசமடைந்து உள்ள சூழலில் விடுமுறை நீட்டிப்பு. உலகின் 2வது பணக்காரர் அமேசான் நிறுவனருக்கு 60 வயதில் 2வது திருமணம். நீண்ட நாள் காதலியான 54 வயதாகும் தொலைக்காட்சி பிரபலம் லாரன்ஸ் சான்சஸ் மகிழ்ச்சி. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை பசிபிக் கடலின் சாலமன் தீவு கூட்டம் அருகே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி T20 போட்டியில் 135 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. 3-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி அசத்தல். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான T20 போட்டியில் திலக் சாம்சன் அதிரடி ஆட்டம். குறைந்த பந்துகளில் இருவரும் சதமடித்து விளாசல். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் சிங் புதிய சாதனை. சர்வதேச T20 போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றி 2வது இடத்திற்கு முன்னேறி அசத்தல். அடுத்த ஆண்டு IPL தொடருக்கான மெகா ஏலத்தில் பங்கேற்கும் கிரிக்கெட் வீரர்கள் பட்டியல் வெளியீடு. 1574 வீரர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் 574 பேர் மட்டுமே தேர்வு.